எப்படி நாம் நம்மை பாவ கர்மங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது? ஓம் சாந்தி. இப்பொழுது தந்தை சொல்கின்றார், தூய்மையானவர்களுக்கு அனைவரும் தலை வணங்குகிறார்கள். அதாவது தூய்மையாக இருக்கும் ராஜாவுக்கு, ஒற்றை கிரீடமுடைய ராஜாவுக்கு, மேலும் இரட்டை கிரீடமுடைய ராஜாக்களுக்கு தலை வணங்குகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் தூய்மையாக இருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுதோ இந்த அழுக்கான உலகத்தை எந்த ஒரு ஆத்மாவும் தூய்மையாக இல்லை. இந்த முழு அழுக்கான உலகத்தையும் தூய்மையாக ஆக்குவதற்காகத்தான் தந்தை வந்திருக்கின்றார். இப்பொழுது ராவண ராஜ்யமாக இருக்கும் காரணத்தினால் அனைவரும் விகாரியாகவும் பூஜாரியாகவும் ஆகிவிடுகின்றனர். ஆகையால் தந்தை சொல்கிறார், இந்த விஷயத்தில் நாம் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது மற்றும் மறக்கவும் கூடாது. நன்றாக படிக்க வேண்டும் என்று தந்தை சொல்கின்றார். வகுப்புக்கு வர முடியாவிட்டாலும் இப்படி நாம் செய்ய வேண்டும். அதாவது 7 நாள் கோர்ஸ் கொண்டு விட்டால் முரளியை சகஜமாக புரிந்து கொண்டு எங்கு சென்றாலும் 2 வார்த்தைகளை மட்டுமாவது நினைவு செய்ய வேண்டும். அது தான் மகா மந்திரமாகும். அதாவது தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள். தேக அபிமானத்தில் பாவ கர்மங்கள் ஏற்படுகின்றது. ஆதலால் தேக அபிமானத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக புத்தியின் அன்பை ஒரு தந்தையிடம் ஈடுபடுத்த வேண்டும். எந்த தேகதாரியிடமும் புத்தி செல்லாமல் ஒருவரிடம் மட்டுமே ஈடுபட வேண்டும். இப்படி நாம் செய்தோம் என்றால் நாம் நமது புத்தி அலையாமல் நாம் பாவ கர்மங்களிலிருந்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஓம் சாந்தி.